திமுக ஆட்சி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் நீங்க வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, 7 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளவு நாள் நீங்க அதை வெளிப்படுத்தலாம்? அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து கடைசியாக வந்து நம்ம பேசுகிறப்ப தொகுதி பிரச்சனைலாம் நீங்கள் அப்படியே கடித மூலியமாக கொடுத்துருங்க, நீங்கள் பேசுறதான் நினச்சி நான் பதிவு பண்ணிக்கிறேன்னு ஸ்பீக்கர் சபாநாயகர் சொல்லுவார். அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி இப்போ வந்து சுத்தமாகவே கட் பண்ணுறாருன்னு சொன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு சில கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். அதாவது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில் திமுக அரசு தான் நல்லா செயல்பட்டது, அதுலேயும் கலைஞர் அரசு தான் நல்லா செயல்பட்டதுன்னு பொன்முடி கூட பல முறை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் 460 கோடி என்னவோ நிலுவையில் இருக்குது. வருமான வரி கட்டாமல் சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 37 பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வருமான வரித்துறை நிறுத்தி வச்சுட்டாங்க. இன்றைக்கி எந்த பேராசிரியருக்கும் சம்பளம் போடலை, எந்த ஊழியருக்கும் சம்பளம் போடலை, எல்லாருமே போராட்டத்தில் இருக்கிறாங்க. இதை விட கொடுமை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். அவங்க உண்ணாவிரதமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 மாதமாக சம்பளம் கொடுக்கல. இது போல் இருக்கிற இந்த அரசு, நேரடியாக சொல்கிற உயர்கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர், அதாவது செக்ரட்டரி திரு கார்த்திகேயன் அவர்களை ஒரு சில பேராசிரியர்கள் தொடர்பு கொண்ட போது, எங்களுக்கு தெரியாது, எங்களை எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்போது உயர்கல்வித்துறையை அரசு கழுவி விட்டதா, எப்படியாவது போட்டுன்னு விட்டதா? எந்த விதத்தில் இது நியாயம்? இது சொல்லுங்கள். இதுதான் ஒரு உதாரணம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அது ராகுலா அல்லது மல்லிகார்ஜுன கார்கேவா தள்ளாட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. அதிமுக கூட்டணியான உங்கள் சார்புடைய கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் சார் யாரை முன்னிறுத்தி கேட்பீர்கள்? அதாவது மாநில அரசு யாருன்னா ராமனா வரட்டும், ராவணனா வரட்டும், ராம ஆண்டானா ராவண ஆண்டான்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய நலனுக்கு யார் நல்லது செய்வார்களோ, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களுக்கு யார் ஆதரவாக இருப்பார்களோ அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கொள்கை நோக்கம். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தமிழ்நாட்டில் மோடியா லேடியான்ற ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் நேற்று பிரதமர் பேசும் பொழுது சிறந்த ஆட்சியை ஜெயலலிதா எம்ஜிஆர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு பிரதமர். அதற்கான அவசியம் என்ன? அதுக்கான அவசியம் என்ன? மறைமுகமாக திமுக அவர் தாக்குறாரு. அதிமுக வந்தாலும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அது சரி தானே? அவர் நினைக்க பிஜேபி வராதுன்றது அவருக்கே தெரியும் தமிழ்நாட்டில். ஆனால் திமுக வரக்கூடாது, ஆட்சி நல்ல ஆட்சி வந்து ஜெயலலிதா அம்மா கொடுத்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு அவரே சொல்கிறாரு. அந்த ஆட்சி மறுபடியும் வரட்டும்னு சொல்கிறாரு. அது வந்து தப்பு இல்லையே. பாஜக ஆட்சி இல்லைனாலும் அதிமுக ஆட்சி வந்தால் வரட்டும் அப்படின்னு. ஆமாம், கரெக்டு தானே? சரி, இப்போ நீங்கள் மோடியோட ஆட்சி வந்து நீங்கள் எப்படி விமர்சிக்கிறீங்க? அதாவது மத ரீதியாக போகிறது வந்து அது யாருக்கும் வந்து உடன்பாடு இல்லை. ஒரு சிறந்த ஆட்சியாக மக்களுக்கு தேவையான ஆட்சி தான் கொடுக்கணும். அவங்க ரெண்டாக்குற மாதிரி ஆட்சி இருக்கக்கூடாது. மதத்தை பற்றி யாராவது தவறாக சொன்னாக்கா அவங்க பேர் வந்து சட்டம் பாயிருதோ அல்லது வருமான வரித்துறை பாயிருதோ, அதான் ஈடி யாரோ ஒருத்தர் வராங்க. அது எப்படி? அது மற்ற நாடுகள்லாம் பார்த்தாக்கா அந்த மாதிரி இருக்குதா? சொல்லுங்களேன். அதனால் மோடி அரசு என்பது நேர்மையான ஆட்சியை விட அது மத ரீதியான ஆட்சியாக தான் கொண்டு போகிறது. இது நாட்டில் பிளவு ஏற்படுவதற்கான வழி தான். அதனால் அதில் வந்து திருப்தி இல்லை. அப்போ இதில் யார் பொய் சொல்கிறாங்க? திமுக பொய் சொல்கிறாங்களா இல்லை பிஜேபி பிரதமர் பொய் சொல்கிறாரா? ஏன்னா சட்டமன்றத்தில் கூட வந்து அன்றைக்கி பேசுகிறப்போ, அதாவது முதலமைச்சர் வந்து ரிப்ளை கொடுக்குறப்போ, இதுவரையில் அது மெட்ரோ திட்டமாக இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்தாலும்
மொத்த பணமே வந்து மாநில அரசினுடைய பணம் தான். இதனால் வந்து கடன் வாங்குறது ரொம்ப அதிகமாகி போச்சு. எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்டார், எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம், இப்போ நீங்கள் வந்த பிறகு 3 மடங்கு கடன் ஆகிப்போச்சு, இவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க, இது எந்த விதத்தில் இப்படியே கடனை வாங்கிக்கின போனால் தமிழ் மக்கள் மேலே ஒவ்வொரு மக்கள் மேலேயும் அந்த தலைமையில் தான் இடியும். அது இதுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லையா இதுக்கு அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ சொன்னார், மத்திய அரசு இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல, ஒரு பைசா கூட கொடுக்கல, எல்லாமே மாநில அரசு பணம் தான்றாரு. ஆனால் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா இத்தனை கோடி நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறாரு. அப்போது பிரதமர் சொல்கிறது பொய்யா இல்லை முதலமைச்சர் சொல்கிறது பொய்யா? இதில் யார் 2 பேரும் நாடகம் ஆடுறாங்களா? இல்லை, நீங்கள் திமுக கூட்டத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் குரல் கொடுக்குறாங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? அதிமுக கூட்டணியில் இருக்கிற புரட்சி பரதம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்குது. அதுக்கு நீங்களே அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சட்டமன்ற உரைகள் நிறைய இருக்குது, நிறைய போராட்டங்கள் இருக்குது, நிறைய செய்தியாளர் சந்திப்பு இருக்குது. அவங்க என்ன மக்களுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள், என்ன பேசியிருக்காங்க சொல்லுங்கள். இன்றைக்கி கூட நாங்கள் வந்து ரெட்டமலை சீனிவாசனுடைய மணி மண்டபம் வந்து பாதியிலே நிற்குது, அதை வந்து முழுமையாக செப்படேட்டு உடனடியாக திறப்பு விழா பண்ணணும்னு சொன்னோம். நான் சட்டமன்றத்தில் நான் பேசின மறுநாள் எப்போ அங்கே திறப்பு விழாக்கான எல்லா வேலையும் போய் பண்ணுறாங்க. வேலைகள் நிறைய குறைபாடுகள் இருந்தும் தகரத்துக்கான வேலையை அவங்க பார்க்குறாங்க. இதில் ஒவ்வொன்றும் புரட்சி பாரதம் மட்டும்தான் அது சட்டமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் இந்த ஆதிதிராவிட பட்டியலின மக்களுக்கான வாழ்வு உரிமைக்காக போராடுகிறது புரட்சி பாரதம். அதிமுக கூட்டணியில் இருக்கிற புரட்சி பாரதம் மட்டும்தான். அதே போல் தொடர்ந்து வந்து இந்த ஆணவ படுகொலை நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துப்போம், சென்னையில் இருக்கிற பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ படுகொலை, திருவாரூர் மாவட்டத்தில் நீடமங்கலம் அங்கே ஒரு ஆணவ படுகொலை. இது தொடர்ந்து நாங்களும் வந்து சட்டமன்றத்தை வலியுறுத்தியிருக்கிறோம், ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. அரசாங்கம் இன்னும் அது செவி சாய்க்கலை. இது ஏதாவது ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தால்தான் இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.